ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ நீவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி 4ஆம் வகுப்பு பாடத்திலிருந்து பனைமரச் சிறப்பு வகுப்பு 4ஆம் வகுப்பு பாடங்கள்லேருந்து நம்ம பனைமரச் சிறப்பு, பனைமரத்திலிருந்து என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றன, பனைமரம் நமக்கு எந்த அளவுக்கு பயன் கிடைக்குது, பனை மரத்துலேருந்து என்னென்ன பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான், பனை மரத்தினால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். குட்டீஸ், பார்க்கலாமா? படிக்கலாமா குட்டீஸ்? வாங்க படிக்கலாம். மாலையில் பள்ளி முடிந்து அழகனும் வண்ணமயிலும் மகிழ்வுடன் பேசிக்கொண்டே வீடு திரும்பி கொண்டிருந்தனர். வழியில் சாலையோரத்தில் பந்து போல கருப்பு நிறத்தில் ஒரு பழம் விழுந்து கிடந்தது. அதை எடுத்து பார்த்தனர். என்னவென்று தெரியவில்லை. அவர்கள் அவ்வழியே வந்த தாத்தாவிடம் என்னவென்று கேட்டனர். இப்போ அவங்க அழகன், வண்ணமயில், தாத்தா 3 பேரும் எப்படி உரையாட போகிறாங்க அப்படிங்கிறத தான் இதை நம்ம பார்க்க போகிறோம். குட்டீஸ், நல்லா கவனிங்க. அழகன் இப்போ கேட்குறான், தாத்தா தாத்தா இது என்ன பழம் தாத்தா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு தாத்தா என்ன பதில் சொல்கிறாருன்னா, இதுதான் தம்பி பனம்பழம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கு வண்ணமயில் கேட்குறா, தாத்தா இந்த பழத்தை சாப்பிட்லாமா, அதாவது திங்கலாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு தாத்தா சொல்கிறாரு, திங்கலாம் வண்ணமயில், மிக சுவையாக இருக்கும், சத்து மிக்கது அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே அழகன் கேட்குறான், இந்த பனம்பழத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளது தாத்தா அப்படின்னு அழகன் சொல்கிறான். அதுக்கு தாத்தா சொல்கிறாரு, சொல்கிறேன் தம்பி, பனைமரம் பனைமரத்தில் காய்த்து பழுக்கும் பனைமரம் நீண்டு வளரும். அதாவது பனைமரம் ரொம்ப மிக உயரமாக வளரக்கூடிய ஒரு மரம் தான் பனைமரம். இது வேர், தூர்பகுதி, நடுமரம், பத்தை மட்டை, உச்சி பகுதி, ஓலை, சில்லாட்டை, பாழைப்பீலி, பனங்காய், பச்சை மட்டை, சாறை ஓலை, குருத்தோலை என்ற 12 உறுப்புகளை உடையது தம்பி இந்த மரம். அது மட்டும் அல்லாமல் இந்த உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பயனை தரக்கூடியது. அதனால்தான் பனைக்கு கற்பகத்தரு என்ற பெயரும் உண்டு. பனைக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர்னு சொல்லுங்கள்? கற்பகத்தரு. ஆமாம் குட்டீஸ், பனை மரத்தோட இன்னொரு பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கற்பகத்தரு அப்படின்னு நல்ல மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஓகேவா குட்டீஸ்? அதுக்கு வண்ணமயில் அடுத்து கேட்குறாப்புல, பனை மரம் இவ்வளவு சிறப்பானதா தாத்தா, நான் நுங்கு மட்டுமே உண்டுள்ளேன், இந்த பனை மரத்தால் நமக்கு வேறு என்ன பயன் தாத்தா அப்படின்னு கேட்குறான். அதாவது இப்போ நார்மலாகவே நம்ம என்ன சாப்பிட்ருப்போம், பனைமரம்னு சொன்னாலே நமக்கு நொங்கு தான் ஞாபகத்தில் வரும். மற்ற எதுவுமே ஞாபகம் சட்டுன்னு வராது. அதனால அந்த வண்ணமயில் கேட்டது உண்மைதானே. அதுக்கு தாத்தா என்னென்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்போமா? தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, நொங்கு பனங்கிழங்கு உணவாக பயன்படுகிறது. பனை ஓலைகள் கூடைகள் முடையவும், கைவினை பொருட்கள் செய்யவும், கூரை வேயவும் பயன்படுகிறது. பனச்சாறு பதநீராகவும், கற்கண்டாகவும், கற்பட்டியாகவும் பயன் தருகிறது. மேலும் பனைமரம் புயலை தாங்கும் வலிமை பெற்றது. எவ்வளவு பொருட்கள் கிடைக்குது பார்த்தீங்களா குட்டீஸ்? இங்கே பாருங்கள், என்னென்ன கிடைக்குது. பனம்பழம் கிடைக்குது, நொங்கு கிடைக்குது, பனை ஓலை பெட்டி தயார் பண்ணுறாங்க, ஓலை சுவடி. அந்த காலத்தில் சில இதுகளை பூரா, ரகசியங்களை பூரா அந்த ஓலைச்சுவடியில் தான் எழுதி வச்சுருப்பாங்க. இது பனங்கருப்பட்டி. இது பூரா நமக்கு பனை மரத்துலேருந்து கிடைக்கிது. இத்தனை பயன்மிக்கதா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழகன் கேட்குறான். அதுக்கு தாத்தா என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமா?
ஆமாம் அழகா, அது மட்டுமல்ல, நம் முன்னோர்கள் பற்றியும் பண்டைய இலக்கியங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள நமக்கு பெரிதும் உதவியது பனை ஓலைச்சுவடிகள். அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் பற்றியும் அவர்கள் எழுதி வச்ச ரகசியங்கள் என்னென்ன, அதாவது ஒரு சித்த மருத்துவமோ ஏதாவது ஒரு ரகசியங்கள் அந்த பனை ஓலைச்சுவடியில் தான் எல்லாமே எழுதி வச்சுருப்பாங்க. இதுதான் அது. இதில் எழுதி வச்சுருப்பாங்க. ஓலைச்சுவடிகள் மூலமாக பழைய ரகசியங்கள் பூரா இதில் அடங்கி இருக்கும். அதை இந்த பனை ஓலைச்சுவடிகளில் தான் நம்மளுடைய முன்னோர்கள் எழுதி வச்சுருப்பாங்க. அதற்காகவும் இந்த பனை ஓலைச்சுவடிகள் நமக்கு பயன்பெற்றிருக்கு. சரியா குட்டீஸ்? அது மட்டும் இல்லாமல் வண்ணமயில் அப்படியா தாத்தா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு தாத்தா என்ன சொல்கிறாப்புலன்னா, பனை மரத்தின் வேர் நீரை தக்க வைத்து கொள்ளும் இயல்பு கொண்டது. அதாவது நம்மளுடைய மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மழை நீரை வேஸ்ட் பண்ணாமல் பனை மரத்தோட வேர் அந்த நிலத்தடி நீரை சேமித்து வைத்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்தது தான் பனை மரத்தின் வேர்களுடைய ஆற்றல் மிகவும் பயன்பெற்றதாகவே இருக்குது. அதாவது மழை நீரை அந்த வேர் பகுதியில் ரொம்ப தக்க வச்சுக்கொள்ளும். இது நிலத்தடி நீர்மட்டம் உயர காரணமாக அமைகிறது. நிலத்தடி நீரை அந்த பனைமரம் இருக்கிற ஏரியாவில் எப்போவுமே நிலத்தடி நீர் நல்ல குடிநீராகவும் இருக்கும், நமக்கு மிகவும் பயன் உள்ளதாகவும் இருக்கும். அதனால தான் கிராமங்களில் அதிகமாக பனை மரத்தை நடுங்கன்னு நம்மளுடைய அரசாங்கமே சொல்லிக்கிட்டு இருக்கு. அழகன் அது சொல்கிறாப்புல, அடேங்கப்பா இம்மரத்திற்கு இவ்வளவு சிறப்பா அப்படின்னு கேட்குறாப்புல. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், குழந்தைகள் விளையாடக்கூடிய விசிறி, ஹெலிகாப்டர் அண்டு பெட்டிகள், கூடைகள் எல்லாமே நமக்கு விளையாட்டு பொருட்களாகவும் நமக்கு கிடைக்கிது. பொம்மை போன்ற பொருட்களும் நமக்கு பனைமரத்துலேருந்து கிடைக்கிது. தாத்தா அடுத்து சொல்கிறாப்புல, பனங்காய் வண்டி, பனை ஓலை, காற்றாடி, பனை ஓலை விசிறி, பொம்மைகள் ஆகியவற்றை செய்து நீங்கள் பல்வேறு விளையாட்டுக்களை விளையாடலாம். பார்த்தீங்களா, என்னென்ன விளையாடுற மாதிரி இருக்குன்னு பாருங்கள். பனங்காய் வண்டி செய்யலாம், பனை ஓலை காற்றாடி, பனை ஓலை விசிறி. நம்ம கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவோம், இது விசிறியை வச்சு தான் வீசுவோம். அப்போ அந்த காலத்துலலாம் என்ன பண்ணாங்கன்னா பனை ஓலை விசிறியில் தான் தயார் பண்ணாங்க. ஏன் அந்த பனை ஓலை விசிறி அந்த காலம் மட்டும் கிடையாது, இப்போதுமே பனை ஓலை விசிறி நம்ம நார்மலாகவே நம்ம கிடைக்கும், கடைகளில் கிடைக்கும், நம்ம வீட்டுகள்லையுமே அது இருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. வண்ணமயில் அடுத்து என்ன கேட்குறா, இத்தகு பயன்மிகு பனைமரத்தை இப்போதெல்லாம் அதிகம் பார்க்க முடியவில்லையே தாத்தா. தாத்தா அதற்கு சொல்கிறார், நன்றாய் கேட்டாயம்மா, சொல்கிறேன் கேளுங்கள். தமிழக இயற்கை வளத்தின் சான்றாக விளங்கும் பனைமரங்கள் எரிபொருளுக்காக வெட்டப்படுகின்றன. அதனால் அந்த மரத்தை சார்ந்து இருக்கும் பனங்காடை, பனை உழவரான் போன்ற பறவைகள் நம் வாழிடங்களை இழந்து வருகின்றன. மரங்கள் இன்றி மனிதர்கள் இல்லை. இதனை உணர்ந்து நாம் அனைவரும் பனைமரம் வெட்டுவதை தடுக்க வேண்டும். அழகன் சொல்கிறாப்புல, பனைமரத்தினை பற்றிய பல அரிய செய்தியினை உங்கள் மூலம் அறிந்து கொண்டோம் தாத்தா. உடனே தாத்தா என்ன சொல்கிறாரு, அறிந்து கொண்டதோடு மட்டும் விட்டு விடாதீர்கள், பனை மரத்தின் சிறப்பினை உங்களது நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எடுத்து கூற வேண்டும், சரியா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. உடனே இருவரும் என்ன சொல்கிறாங்க, கட்டாயம் கூறுவோம் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா மிக்க மகிழ்ச்சி குழந்தைகளே, தமிழரின் பண்பாட்டை உணர்த்தும் பயன்மிகு பனைமரம் நமது தமிழ்நாட்டின் மாநில மரமாகவும் இதன் அதாவது பனைமரம் நமது தமிழ்நாட்டின் மாநில மரமாக அறிவிக்கப்பட்டது. இதன் சிறப்புணர்ந்து நாம் பனங்கொட்டைகளை சேகரித்து குளம், ஆறு, குட்டை போன்றவற்றின் கரையோரங்களில் ஊன்றி பாதுகாக்கலாம். அதன் இப்பேற்பட்ட நமக்கு பலனை தரக்கூடிய பனைமரத்தின் நாம் என்ன பண்ணணும், இனிமே அதை பராமரிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, அதனுடைய கொட்டைகளை எடுத்து குளம், ஆறு, குட்டை போன்ற இடங்களில் நம்ம கரையோரங்களில் ஊன்றி பாதுகாக்கணும். சரியா குட்டீஸ்? இருவரும் அப்படியே செய்வோம். பனைமரம் காப்போம்,
பயன்பல பெறுவோம். மிக்க நன்றி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இரு குழந்தைகளும் விடை பெற்று விட்டார்கள். தாத்தா வந்து மகிழ்ச்சி குழந்தைகளை சென்று வாருங்கள் என்று தாத்தாவும் விடை பெற்று விட்டார். குட்டீஸ், இந்த பனைமரத்தின் சிறப்புகள் பற்றிய சிறப்புகளை நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்து பனைமர சிறப்பின் இருக்கிற கேள்வி பதில்கள் அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய் குட்டீஸ்.